ஓம் சாந்தி. மார்ச் 6, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களின் ஷரீர வடிவில் ஒரு சிம்மாசனத்தை பெற்றுள்ளதைப் போன்றே தனக்கென சுயமாக சிம்மாசனத்தை கொண்டிராத தந்தை இந்த தாதாவின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். கேள்வி: கடவுளின் குழந்தைகளாக இருக்கும் உணர்வை கொண்டவர்களின் அடையாளங்கள் எவை? பதில்: அவர்கள் தந்தையின் மீது உண்மையான அன்பை கொண்டிருப்பார்கள். கடவுளின் குழந்தைகள் ஒருபொழுதும் ஒருவரோடு ஒருவர் சண்டையிடவோ அல்லது வாக்குவாதம் செய்யவோ மாட்டார்கள். அவர்கள் ஒருபொழுதும் தூய்மையற்ற பார்வையை கொண்டிருக்க முடியாது. அவர்கள் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஆகிவிட்டதால், அதாவது அவர்கள் சகோதர சகோதரிகள் ஆகிவிட்டதால், அவர்களால் தூய்மையற்ற பார்வையுடன் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாது. பாடல்: உங்கள் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு நீங்கி பூமிக்கு கீழிறங்கி வாருங்கள். ஓம் சாந்தி. பாபா இப்பொழுது தன்னுடைய ஆகாய சிம்மாசனத்தை விட்டு நீங்கி இந்த தாதாவின் ஷரீரத்தை தன்னுடைய சிம்மாசனம் ஆக்கியுள்ளார் என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். அவர் அந்த சிம்மாசனத்தை விட்டு நீங்கி இங்கு வந்து இப்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றார். ஆகாய தத்துவம் மனிதர்களின் சிம்மாசனம் ஆகும். ஷரீரமின்றி ஆத்மாக்களாகிய நீங்கள் வசிக்கும் பெரும் ஒளி தத்துவம் ஆத்மாக்களின் சிம்மாசனம் ஆகும். ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் உள்ளதை போன்றே அங்கு சின்னஞ்சிறிய ஆத்மாக்களாகிய நீங்கள் வசிக்கின்றீர்கள். தெய்வீக பார்வை இல்லாமல் ஓர் ஆத்மாவை பார்க்க முடியாது. ஒளி புள்ளிகளைப் போன்று ஆத்மாக்கள் சின்னம் சிறிய நட்சத்திரங்கள் ஆவார்கள் என்னும் ஞானம் இப்பொழுது குழந்தைகளாகி உங்களிடம் உள்ளது. தந்தை இப்பொழுது அந்த சிம்மாசனத்தை விட்டு நீங்கி வந்துள்ளார். தந்தை கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய நீங்களும் அந்த சிம்மாசனத்தை விட்டு நீங்கி உங்கள் ஷரீரத்தை உங்கள் சிம்மாசனம் ஆக்க வேண்டும். எனக்கும் ஒரு ஷரீரம் நிச்சயமாக தேவையாகும். நீங்கள் என்னை பழைய உலகத்தினுள் அழைக்கின்றீர்கள். பாடல் உள்ளது: தூரதேசவாசி அந்நிய தேசத்தினுள் வந்துள்ளார். ஆத்மாக்களாகிய நீங்கள் வசிக்கும் இடமும் பாபா வசிக்கும் இடமுமே ஆத்மாக்களின் வசிப்பிடமாகும். பின்னர் அங்கிருந்து நீங்கள் பாபா ஸ்தாபித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்வர்க்கத்திற்கு செல்கின்றீர்கள். தந்தை ஸ்வர்க்கத்திற்குள் வரமாட்டார். அவர் ஓய்வு பெறும் ஸ்திதியில் சப்தத்திற்கு அப்பால் வசிக்கின்றார். ஸ்வர்க்கத்தில் அவர் தேவைப்படுவதில்லை. அவர் சந்தோஷத்தினதும் துன்பத்தினதும் அனுபவத்திற்கு அப்பாற்பட்டவர். நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்வதுடன் துன்பத்தையும் அனுபவம் செய்கின்றீர்கள். நீங்கள் சகோதர சகோதரிகள் என்பதை இப்பொழுது பிரம்மா குமார்களும் குமாரிகளுமாகி நீங்கள் அறிவீர்கள். ஆகவே ஒருபொழுதும் நீங்கள் ஒருவர் மீதொருவர் தூய்மையற்ற பார்வைக்கான ஓர் எண்ணத்தை கூட கொண்டிருக்க கூடாது. நீங்கள் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள். இங்கு நீங்கள் தந்தையின் முன்னிலையில் தனிப்பட்ட முறையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். தூய்மையாக இருப்பதற்கான இந்த வழிமுறையை பாருங்கள். இந்த விஷயங்கள் சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. அனைவரதும் தந்தை ஒருவரே ஆவார். ஆகவே நீங்கள் அனைவரும் அவருடைய குழந்தைகள் ஆவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஒருபொழுதும் உங்கள் மத்தியில் சண்டையிடவோ அல்லது வாக்குவாதம் செய்யவோ கூடாது. தற்பொழுது நீங்கள் கடவுளின் குழந்தைகள் என்பது உங்களுக்கு தெரியும். முன்னர் நீங்கள் அசுர குழந்தைகளாக இருந்தீர்கள். இப்பொழுது சங்கமயுகத்தில் நீங்கள் கடவுளின் குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள். பின்னர் சத்தியுகத்தில் நீங்கள் தேவ குழந்தைகளாக இருப்பீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது இந்த சக்கரத்தை அறிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஆவீர்கள். ஆகவே ஒருபொழுதும் தூய்மையற்ற பார்வை இருக்க முடியாது.
சத்தியுகத்தில் தீய பார்வை இல்லை. ராவண ராஜ்யத்திலேயே தூய்மையற்ற பார்வை உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யக்கூடாது. தந்தை ஒருவர் மீதே பெருமளவு அன்பு இருக்க வேண்டும். என்னுடையவர் ஒரு சிவபாபாவை அன்றி வேறு எவரும் அல்ல. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும். சிவபாபா சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். அரை கல்பமாக ராவண ராஜ்யம் இருந்து வந்துள்ளது. அதன் மூலம் நீங்கள் சீரழிவையே அடைந்தீர்கள். ராவணன் யார் என்றோ அல்லது நீங்கள் ஏன் அவனை எரிக்கின்றீர்கள் என்றோ எவருக்கும் தெரியாது. அவர்களுக்கு சிவபாபாவையும் தெரியாது. அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அலங்கரித்து அவற்றை பூஜித்து பின்னர் அவற்றை மூழ்கடிப்பதை போன்றே சிவபாபாவின் களிமண் லிங்க வடிவத்தையும் உருவாக்கி அதை பூஜித்து பின்னர் அக்களிமண்ணை மீண்டும் களிமண்ணுடன் கலந்து விடுகிறார்கள். அதே போன்று அவர்கள் ராவணனின் கொடும் பாவியையும் உருவாக்கி பின்னர் அதை எரித்து விடுகின்றார்கள். அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது ராவண ராஜ்யம் உள்ளதென்றும் ராம ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். காந்திஜியும் ராம ராஜ்யத்தை விரும்பினார். ஆகவே இது ராவண ராஜ்யம் என்பதே அதன் அர்த்தம். தந்தை வந்து ராவண ராஜ்யத்தில் காமச்சிதையில் அமர்ந்ததால் எரிக்கப்பட்டிருந்த குழந்தைகளாகிய உங்கள் மீது ஞான மழையை பொழிகின்றார். அவர் அனைவருக்கும் நன்மை அளிக்கின்றார். வறண்ட நிலத்தின் மீது மழை பொழியும் பொழுது புற்கள் வளர ஆரம்பிப்பதை போன்றே உங்களிடம் ஞானமழை இல்லாத காரணத்தால் நீங்கள் முற்றிலும் வறண்டு போய்விட்டீர்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் மீது ஞான மழை பொழியப்படுகிறது. அதன் மூலம் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பங்களுடன் வசித்தாலும் நீங்கள் அதிக அளவில் உள்ளார்ந்த சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். சில ஏழை குழந்தைகள் கற்பதனால் சட்ட நிபுணர்கள் ஆகின்றார்கள். அவர்கள் பின்னர் முக்கிய பிரமுகர்களுடன் அமர்ந்திருந்து ஒன்றாக உண்டு அருந்துகிறார்கள். இதுவே சமய நூல்களில் உள்ள பில்லின் அதாவது சுதேச பெண்ணின் கதையாகும். அதி கூடிய அளவு பக்தி செய்துள்ளவர்களே வந்து அதி கூடிய அளவிற்கு ஞானத்தை பெறுவார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் இருந்து நாங்களே கூடிய அளவிற்கு பக்தி செய்துள்ளோம். ஆகவே அனைவருக்கும் முதலில் பாபா எங்களையே சொர்க்கத்திற்கு அனுப்புகின்றார். இவை ஞானம் நிறைந்த மிக சரியான விஷயங்களாகும். நாங்களே பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தோம். பின்னர் நாங்கள் பூஜிப்பவர்கள் ஆகினோம். நாங்கள் தொடர்ந்தும் கீழிறங்கினோம். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் அனைத்தும் விளங்கப்படுத்தப்படுகிறது. தற்பொழுது முழு உலகிலும் உள்ள அனைவரும் நாஸ்திகர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு தந்தையை தெரியாது. அவர்கள் நேற்றி அதாவது இதுவுமல்ல அதுவுமல்ல என்று கூறுகிறார்கள். நீங்கள் தொடர்ந்தும் முன்னேறும் பொழுது சந்நியாசிகள் வந்து நிச்சயமாக ஆஸ்திகர்கள் ஆகுவார்கள். இங்கு ஒரு சந்நியாசி வந்திருந்தாலும் அவருடைய சிஷ்யர்கள் அனைவரும் அவரை நம்புவார்கள் என்பதல்ல. பிரம்மா குமார்களும் குமாரிகளும் அவர் மீது ஏதோ மந்திரம் போட்டுவிட்டார்கள் என்றே அவர்கள் கூறுவார்கள். அவர்கள் அந்த சந்நியாசியை கதியிலிருந்து அகற்றிவிட்டு அவருடைய சிஷ்யர்களில் ஒருவரை அவருக்கு பதிலாக அமர்த்துவார்கள். அத்தகைய பல சந்நியாசிகள் உங்களிடம் வந்துள்ளார்கள். ஆனால் பின்னர் அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். இது மிகவும் அற்புதமான நாடகம். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரையான அனைத்து விஷயங்களையும் அறிவீர்கள். நீங்களும் இதை உங்கள் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாகவே கிரகிக்கின்றீர்கள். தந்தையிடம் முழு ஞானமும் இருப்பதால் நீங்களும் அதை கொண்டிருக்க வேண்டும். நாளுக்கு நாள் தொடர்ந்தும் பல நிலையங்கள் திறக்கப்படும். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் கருணை நிறைந்தவர்கள் ஆக வேண்டும்.
தந்தை கூறுகின்றார், உங்கள் மீது கருணை கொண்டிருங்கள். கருணை அற்றவர்களாக இருக்காதீர்கள். உங்கள் மீது கருணை கொண்டிருங்கள். எவ்வாறு? அவர் தொடர்ந்து இதையும் விளங்கப்படுத்துகின்றார். தந்தையை நினைவு செய்து தூய்மை அற்றவர்களிலிருந்து தூய்மையாகுங்கள். நீங்கள் ஒருபொழுதும் மீண்டும் தூய்மை அற்றவராக முயற்சி செய்யக்கூடாது. உங்கள் பார்வை மிகவும் சிறந்ததாக இருக்க வேண்டும். பிராமணர்களாகிய நாங்கள் கடவுளின் குழந்தைகளாவோம். கடவுள் எங்களை தத்தெடுத்துள்ளார். நாங்கள் இப்பொழுது சாதாரண மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாற வேண்டும். முதலில் நாங்கள் சூட்சும உலகில் வசிக்கும் தேவதைகள் ஆகுவோம். நீங்கள் இப்பொழுது தேவதைகள் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு சூட்சும உலகின் ரகசியம் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு இது பேசும் உலகம், டாக்கி வேர்ல்ட். சூட்சும உலகில் அசைவு உள்ளது, மூவி. அஷரீரி உலகில் மௌனம் மட்டுமே உள்ளது. சூட்சும உலகம் தேவதைகளுக்கு உரியது. ஓர் ஆவிக்கு நிழலை போன்றதோர் உருவமே உள்ளது. ஓர் ஆத்மா புதிய சரீரத்தை பெறாத பொழுது அவர் அலைந்து திரிகின்றார். அது ஓர் ஆவி என்று அழைக்கப்படும். உங்கள் பௌதீக கண்களால் உங்களால் அதை பார்க்க முடியும். பின்னர் சூட்சும உலகில் வசிப்பவர்களான தேவதைகள் உள்ளார்கள். இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உங்களிடம் அஷரீரி உலகம், சூட்சும உலகம், பௌதீக உலகத்தின் ஞானம் உள்ளது. நீங்கள் நடந்தும் உலாவியும் திரியும் பொழுது இந்த ஞானம் அனைத்தையும் உங்களின் புத்தியில் வைத்திருங்கள். நாங்கள் உண்மையில் அஷரீரி உலகவாசிகள் ஆவோம். இப்பொழுது நாங்கள் சூட்சும உலகத்தின் மூலமாக அங்கு திரும்பிச் செல்ல உள்ளோம். இந்நேரத்தில் மட்டுமே பாபா சூட்சும உலகை உருவாக்குகின்றார். முதலில் சூட்சும உலகம் தேவைப்படுகிறது. பின்னர் பௌதீக உலகம் தேவைப்படுகிறது. இப்பொழுது இது சங்கமயுகமாகும். இது இறை யுகம் என்று அழைக்கப்படுகிறது. புதிய உலகமோ தேவர்களின் யுகமாகிய தெய்வீக யுகம் என்று அழைக்கப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். நீங்கள் தூய்மையற்ற பார்வையை கொண்டிருந்தால் உங்களால் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது. இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் ஆவீர்கள். நீங்கள் வீடு திரும்பியதும் இதை மறந்துவிடக் கூடாது. நீங்கள் தீய சகவாசத்தினுள் செல்லும் பொழுதே இதை மறக்கின்றீர்கள். அன்னங்களாகிய நீங்கள் கடவுளின் குழந்தைகள் ஆவீர்கள். இனியும் நீங்கள் எவருடனும் உள்ளார்ந்தமாக எந்த ஒரு பற்றின் இழைகளையும் கொண்டிருக்க கூடாது. உங்களுக்கு பற்றின் இழைகள் இருப்பின் நீங்கள் ஓர் பற்றுடைய குரங்கு என்றே அழைக்கப்படுவீர்கள். அனைவரையும் தூய்மையாக்குவதே உங்கள் பணியாகும். நீங்களே இவ்வுலகை சொர்க்கமாக்குபவர்கள் ஆவீர்கள். ராவணனின் அசுர குழந்தைகளுக்கும் கடவுளின் குழந்தைகளாகிய உங்களுக்கும் இடையில் பெரும் வேறுபாடு உள்ளது. உங்கள் ஸ்திதியை நிலையானது ஆக்குவதற்கு குழந்தைகளாகிய நீங்கள் அனைத்தையும் பார்த்தும் பார்க்காமல் இருப்பதை பயிற்சி செய்ய வேண்டும். உங்கள் புத்தியை உறுதியாகவும் நிலையாகவும் வைத்திருப்பதற்கு உங்களுக்கு தைரியம் தேவை. சம்பூர்ணம் ஆகுவதற்கு முயற்சி தேவையாகும். நீங்கள் சம்பூர்ணம் ஆகுவதற்கு உங்களுக்கு காலம் தேவைப்படுகிறது. உங்கள் கர்மாதீத் நிலையை நீங்கள் அடையும் பொழுது மட்டுமே இந்த பார்வை ஸ்திரமாக இருக்க முடியும். இதுவரைக்கும் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் முற்றிலுமாகவே அதற்கு அப்பால் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு தெளிவான இணைப்பு தேவை. அனைத்தையும் பார்க்கையில் நீங்கள் எதையும் பார்க்காதது போன்று இருக்க வேண்டும். இப்பயிற்சியை கொண்டிருப்பவர்கள் மட்டுமே ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். இன்னமும் நீங்கள் அந்த ஸ்திதியை அடையவில்லை. சந்நியாசிகள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை. இங்கு நீங்கள் அதிக முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் பழைய உலகை துறந்து விட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இலகுவாக உங்கள் இனிய மௌன வீட்டிற்கு நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டும். உங்கள் புத்திகளில் இருப்பதை போன்று இது வேறு எவருடைய புத்தியிலும் இருப்பதில்லை.
நீங்கள் இப்பொழுது வீடு திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். கடவுள் சிவன் பேசுகின்றார். அவரே தூய்மையாக்குபவரும் விடுதலையாக்குபவரும் வழிகாட்டியும் ஆவார். கிருஷ்ணர் வழிகாட்டி அல்ல. எவ்வாறு அனைவருக்கும் இந்த பாதையை காண்பிப்பது என்பதை இந்த நேரத்திலேயே நீங்கள் கற்கின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் பாண்டவர்கள் என பெயரிடப்பட்டுள்ளீர்கள். நீங்களே பாண்டவ சேனை ஆவீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்பதை, அதாவது உங்கள் பழைய சரீரத்தை நீக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாம்பினதும் ரீங்காரமிடும் வண்டினதும் உதாரணங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பொருந்துகின்றன. இப்பொழுது நீங்கள் அவற்றின் நடைமுறை வடிவங்களாக இருக்கின்றீர்கள். அவைகளால் இதை செய்ய முடியாது. இவ்வுலகம் ஒரு மயான பூமி என்பதையும் அது தேவதைகளின் பூமி ஆக வேண்டும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டகரமானவையாகும். குழந்தைகளாகி நீங்கள் எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலிகள் ஆவீர்கள். ஒரு பாடசாலையில் புதிய குழந்தைகள் வியாழக்கிழமையில் பதிவு செய்யப்படுகிறார்கள். ஆரம்பத்திலிருந்து இது சம்பிரதாயம் ஆகியுள்ளது. விருட்சத்தின் பிரபுவே இப்பொழுது உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். பிறவி பிறவியாக உங்கள் மீது வியாழ சகுனங்களே இருக்கின்றன. இந்த சகுனங்கள் எல்லையற்றவை. பக்தி மார்க்கத்தின் சகுனங்கள் எல்லைக்கு உட்பட்டவை. இப்பொழுது எல்லையற்ற சகுனங்கள் இருப்பதால் நீங்கள் முழு முயற்சி செய்ய வேண்டும். ஒருவர் மட்டும் லக்ஷ்மி அல்லது நாராயணன் ஆகுவார் என்பதல்ல. அங்கு அவர்களின் வம்சமும் இருக்கும். அங்கு நிச்சயமாக பலர் ஆட்சி செய்வார்கள். லக்ஷ்மி நாராயணனின் சூரிய வம்ச ராஜ்யம் உள்ளது. இந்த விஷயங்கள் உங்கள் புத்தியில் உள்ளன. எவ்வாறு அவர்கள் தங்கள் ராஜ்ய திலகத்தை பெறுகிறார்கள், எவ்வாறு சூரிய வம்சத்து மக்கள் ராஜ்யத்தை சந்திரவம்ச மக்களுக்கு கையளிக்கிறார்கள் என்ற ஓர் காட்சியையும் குழந்தைகளாகிய உங்களில் சிலர் கண்டுள்ளீர்கள். பெற்றோர் குழந்தையின் பாதங்களை கழுவி ராஜ்ய திலகத்தையும் ராஜ்ய பாக்கியத்தையும் அவருக்கு அளிக்கின்றார்கள். இக்காட்சிகள் அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. இது பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் குழப்பமடையக்கூடாது. தந்தையை இலகுவில் நினைவு செய்து சுயதர்ஷன சக்கரதாரிகளாகி மற்றோரையும் அவ்வாறு ஆக்குங்கள். நீங்கள் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றும் உண்மையான பிராமணர்களாகிய பிரம்மாவின் வாய்வழி தோன்றல் குழந்தைகள் ஆவீர்கள். சமய நூல்களில் சுயதர்ஷன சக்கரத்தை பயன்படுத்துவதில் அதிக வன்முறை காண்பிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது தந்தை உண்மையான கீதையை குழந்தைகளாகிய உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் அதை உங்கள் இதயத்தால் கற்க வேண்டும். இது மிகவும் இலகுவானது. உங்கள் முழு தொடர்பும் கீதையுடனேயே உள்ளது. கீதையில் ஞானமும் யோகமும் உள்ளன. நீங்கள் ஒரு புத்தகத்தை மட்டுமே உருவாக்க வேண்டும். நீங்கள் ஏன் யோகத்தை பற்றிய புத்தகங்களை வெவ்வேறாக உருவாக்க வேண்டும்? எவ்வாறாயினும் இந்நாட்களில் யோகம் மிகவும் பிரபல்யமானது. ஆகவே மக்களை புரிந்து கொள்ள செய்வதற்காக வேறுபட்ட பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. தாங்கள் ஒரு தந்தையுடனேயே யோகம் செய்திருக்க வேண்டும் என்பதை அவர்கள் இறுதியில் புரிந்து கொள்வார்கள். இதை கேட்பவர்கள் பின்னர் தங்கள் சொந்த சமயத்தில் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்வார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் மீது கருணை கொண்டிருங்கள். உங்கள் பார்வையை மிகவும் சிறந்ததாகவும் தூய்மையானதாகவும் ஆக்குங்கள்.
உங்களை சாதாரண மனிதரிலிருந்து தேவர்களாக மாற்றுவதற்காக கடவுள் உங்களை தத்தெடுத்துள்ளார். ஆகவே நீங்கள் ஒருபொழுதும் தூய்மையற்றவர் ஆகுவதற்கான எந்த எண்ணத்தையும் கொண்டிருக்க கூடாது. 2. முழுமையான கர்மாத்தி ஸ்திதியை அடைவதற்கு சதா அப்பால் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். இப்பழைய உலகில் உள்ள அனைத்தையும் பார்த்தும் பார்க்காதிருங்கள். இதை சதா பயிற்சி செய்வதால் நீங்கள் உங்களுடைய ஸ்திதியை நிலையானதாக ஆக்குவீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன்கள் வருமானத்தை சேகரிப்பதன் மூலம் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியவராகி மன நிறைவு அடைவீர்களாக. தந்தையின் நினைவினால் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் குழந்தைகள் ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன்கள் வருமானத்தை சம்பாதிக்கிறார்கள். இந்த சங்கம யுகத்தில் மட்டுமே நீங்கள் பல மில்லியன்கள் வருமானத்தின் சுரங்கத்தை பெறுகின்றீர்கள். சங்கம யுகம் சேகரிப்பதற்கான யுகமாகும். உங்களால் இப்பொழுது நீங்கள் விரும்பிய அளவிற்கு சேகரிக்க முடியும். ஒரு அடி கூட, அதாவது ஒரு வினாடி கூட நீங்கள் எதையும் சேகரிக்காமல் விடுபடக்கூடாது. அதாவது அது வீணாக கூடாது. உங்களின் பொக்கிஷ களஞ்சியம் சதா நிரம்பியிருக்க வேண்டும். உங்களின் உலகமானது எவ்வித குறைவும் இல்லாமல் இருக்க வேண்டும். இத்தகைய சமஸ்காரங்களே இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் அவ்வாறு நிரம்பியவர்களாகவும் மன நிறைவு உடையவர்களாகவும் ஆகினால் எதிர்காலத்தில் நீங்கள் எல்லையற்ற பொக்கிஷங்களின் அதிபதியாகுவீர்கள். ஸ்லோகம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் குழப்பம் அடைவதற்கு பதிலாக ஞானம் நிறைந்த ஆத்மா என்ற ஆசனத்தில் அமர்ந்திருங்கள். அவ்யக்த இஷாரா. சத்திய யுகத்தினதும் நல்ல பண்புகளினதும் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். உங்களின் வார்த்தைகளில் அன்பும் இனிமையும் மகத்துவமும் இருக்க வேண்டும். அவற்றில் சத்தியம் இருக்க வேண்டும். ஆனால் உங்களின் ரூபத்தில் பணிவும் இருக்க வேண்டும். பயமற்றவராகி அதிகாரத்துடன் பேசுங்கள். ஆனால் உங்களின் வார்த்தைகள் மரியாதை கோட்டுக்குள் இருக்க வேண்டும். இரண்டின் சமநிலையும் இருக்க வேண்டும். எங்கே சமநிலை இருக்கிறதோ அங்கே அற்புதங்களை காண்பீர்கள். அந்த வார்த்தைகள் கடினமானவையாக இருக்காது. அவை இனிமையாக இருக்கும். எனவே இப்பொழுது அதிகாரத்திற்கும் பணிவிற்குமான சமநிலையின் அற்புதத்தை காட்டுங்கள். இதுவே தந்தையை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறையாகும். ஓம் சாந்தி. மாதேஸ்வரியின் விலைமதிப்பற்ற மகாவாசகங்கள். அரை கல்பத்திற்கு ஞானம், பிரம்மாவின் பகலும் அரை கல்பத்திற்கு பக்தி, பிரம்மாவின் இரவும் இருக்கும். அரை கல்பத்திற்கு பிரம்மாவின் பகல் இருக்கும். அரை கல்பத்திற்கு பிரம்மாவின் இரவு இருக்கும். இரவு இப்பொழுது முடிவிற்கு வர வேண்டும். காலை வர வேண்டும். கடவுள் இப்பொழுது வந்து இருளை அகற்றி ஒளியை கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். ஞானத்தின் மூலம் ஒளி ஏற்படுகிறது. பக்தியின் மூலம் இருள் ஏற்படுகிறது. பாடலில் கூறப்படுகிறது, இந்த பாவ உலகிலிருந்து எங்களை இதயத்திற்கு ஓய்வும் சௌகரியமும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். இது ஓய்வற்ற உலகம். இதில் எவ்வித சௌகரியமும் இல்லை. முக்தி நிலையில் ஓய்வோ அல்லது ஓய்வற்ற நிலையோ இருக்காது. சத்திய திரேதா யுகங்கள் ஓய்வும் சௌகரியமும் உள்ள உலகங்களாக இருக்கும். எல்லோரும் அந்த சந்தோஷ உலகை நினைவு செய்கிறார்கள். எனவே நீங்கள் இப்பொழுது அந்த ஓய்வும் சௌகரியமும் நிறைந்த உலகிற்கு செல்கின்றீர்கள். தூய்மையற்ற ஆத்மாக்கள் எவராலும் அங்கே செல்ல முடியாது. இறுதியில் அவர்கள் தர்மராஜரிடமிருந்து தண்டனையை பெற்று கர்மத்தின் எந்தவிதமான பந்தனத்தில் இருந்தும் விடுபடுவார்கள். பின்னர் தமது தூய சமஸ்காரங்களை தம்முடன் எடுத்து செல்வார்கள். ஏனென்றால் அங்கே எந்தவிதமான தூய்மையற்ற அல்லது பாவ சமஸ்காரங்கள் இருக்காது. ஆத்மாக்கள் தமது உண்மையான தந்தையை மறக்கும் போது
ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட அனாதியான புதிர் விளையாட்டுக்குரிய நாடகம் வெற்றி தோல்விக்குரிய விளையாட்டு ஆரம்பமாகிறது. இதனாலேயே நாங்கள் இப்போது சர்வ சக்திவானான இறைவனிடமிருந்து சக்தியை எடுத்துக்கொள்கின்றோம். இதன் மூலம் விகாரங்களை வென்று 21 பிறவிகளுக்கு எமது ராஜ்ய பாக்கியத்தை பெற்றுக் கொள்கின்றோம். அச்சா. ஓம் சாந்தி.